ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆடி அமாவாசை எப்போ வருது, என்ன செய்யலாம் பார்க்கலாங்க. ஒவ்வொரு மாதம் வருகிற அமாவாசையுமே மிகவும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். நாம் நம்மளுடைய முன்னோர்கள் ஆகிய பித்ருக்களுக்கு படையல், தர்ப்பணம், இந்த மாதிரி பூஜைகள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னா அமாவாசை. இதை தாண்டி அமாவாசைக்குன்னு நிறைய சிறப்புகள் உண்டு. அதனால் நம்ம அன்னைக்கு செய்கிற குலதெய்வ பூஜைக்கும் அதிகமான பலன்கள் உண்டு. எப்படி பௌர்ணமியில் சில பூஜைகளுக்கு விசேஷமோ அதே போல் அமாவாசைக்கும் நிறைய சிறப்புகள் உண்டு. சரி, இந்த ஆடி அமாவாசை எந்த நேரம் வருகிறது, எந்த நாளில் வருகிறது, எந்த நட்சத்திரத்தில் வருகிறது அப்படின்றத கொண்டு அதனுடைய பலாபலன்கள் கூடுதல் பலன்களை தரும் என்பது ஆன்றோர்களின் வாக்கு. அந்த வகையில் இந்த மாதம் இந்த ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைன்னு தான் கேலண்டரில் போட்டிருக்கு. ஆனால் உங்களுக்கு அமாவாசை சனிக்கிழமை அன்னைக்கே மத்தியானம் ஒரு 3:45 ஒரு 3:52 பக்கமே உங்களுக்கு அமாவாசை பிறந்து விடுகிறது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி அன்னைக்கு ஒரு 4-4:30 மணி வரைக்கும் தான் இந்த அமாவாசை திதி இருக்கிறது. ஆனால் இது சாயந்தரம் வருது அப்படிங்கிறதுனால நாம் தர்ப்பண பூஜைகளையும் படையல்களையும், தர்ப்பணம்னு சொல்கிறது நாம் சூரிய உதயத்தை ஒட்டி செய்வோம். அதனால் இதை நாம் ஞாயிற்றுக்கிழமை செய்துக்கலாம். அதே போல் படையல் 12 மணி உச்சிக்கு தான் எல்லாரும் சாப்பாடு வச்சு காக்காக்கு வைப்பாங்க. அந்த வழக்கம் இருக்கிறவங்க அப்படி செஞ்சுக்கலாம். நாம் அன்னைக்கு ராகுகால யமகண்டம் பார்த்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4:30-6 ராகு காலம். அந்த நேரம் நாம் பண்ண போகிறதில்ல. 12:01 யமகண்டம். சில பேர் அதற்கு பார்க்க வேண்டான்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அந்த நேரத்தை அனுஷ்டிப்பிச்சுட்டு நீங்கள் எப்படி பண்ணணுமோ அப்படி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வழக்கம் இருக்குதோ, படையல் போடுற வழக்கம் இருக்கா, தர்ப்பணம் கொடுக்குற மற்ற நாள்லலாம் செய்யலைனாலும் வருடத்தில் முக்கியமான ஒரு 3 அமாவாசைக்கு எல்லாருமே போய் குளத்தங்கரையில் ஆத்தங்கரையில் செய்வாங்க. தர்ப்பணம் கொடுக்குறது ஆட்களுக்கு எல்லா கோயில்களிலுமே இருப்பாங்க. ஆடி அமாவாசை, தை அமாவாசை தாண்டி மகாலய பட்ச அமாவாசை. மிச்சத்தெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க, நீங்கள் செய்கிறதுக்கு மறந்துட்டீங்க, இல்லை உங்களுக்கு அந்த தேதி தெரியல, எதுவும் தெரியலனாலும் இந்த 3 அமாவாசை நாட்களில் நீங்கள் செய்யலாம். முடிந்தவங்க கோயிலுக்கு போய் செய்யுங்க. ரொம்ப முடியாதவங்க, வசதி இல்லைன்னா எல்லாரும் வீட்டில் கூட செய்யலாம். இதற்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணப்பலகை, எள்ளு, தர்பை, ஒரு தாம்பாளத்தட்டு, பூஜை சாமான்கள், அவ்வளோதான். இப்போ எளிமையான தர்ப்பண முறைன்ட்டுன்னு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. செய்கிற வசதி இருக்கிறவங்க போய் செய்யுங்க. இல்லைன்னா அவங்கவுங்க வீட்லேயும் அவங்கவுங்க தாராளமாக செஞ்சுக்கலாம். அந்த கட்டை விரல், நுனி விரல் வழியாக நீங்கள் அந்த நீரை ஊற்றி உங்களுடைய பெரியவங்க பேரெல்லாம் சொல்லி இதை மாதிரி தர்பை சட்டமெல்லாம் போட்டுட்டு நீங்கள் அந்த பூஜைகளை செய்யலாம். கட்டாயம் செய்ய வேண்டும். இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இவங்களுக்காக நான் செய்யலாமா அப்படிலாம் இல்லை. இது நீங்கள் தான் செய்யணும். உங்களுடைய பெரியவங்களுக்கு, தாத்தா பாட்டிக்கோ அப்பா அம்மாவுக்காகவும் நீங்கள் தான் அது கட்டாயம் செய்யணும். அதே மாதிரி அன்னைக்கு ஒரு சில காய்கறிகள் எல்லாம் சேர்க்குறது ரொம்ப சிறப்பு. காரவல்லி சதம் புரோக்தம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லோகம் ஒன்று வரும். அதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1008 காய்கறிகள் சமைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இதை ஒட்டி ஒரு சின்ன ஒரு புராண நிகழ்வு இருக்குது. உங்களுக்கு விஸ்வாமித்திரர் ரொம்ப கோபமான மகரிஷின்னு உங்களுக்கு தெரியும். அவர் அங்கே சாப்பிட்றதுக்காக வராரு. அங்கே அந்த வனத்தில் ஒரு ரிஷியும் ரிஷி பத்னியும் இருக்காங்க. அந்த அம்மா தினம் ஒரு சிவாச்சாரியாருக்கு ஒரு போஜனம் கொடுத்துட்டு, யாரா சாதுக்கு கொடுத்துட்டு தான் அடுத்து அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க. அப்படி அந்த அம்மா ஒரு முழு மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அவர் சீடர்களோடு சாப்பிட்றதுக்கு வராரு. சாப்பிட வரும்போது இந்த அம்மா கொஞ்ச நேரம் இருங்க, நான் செஞ்சிட்டு வரேன், எங்கள் கணவர் குளிக்க போயிருக்காருன்னு சொல்லிட்டு, அப்போ அவர் நான் ஒன்று சொல்கிறேன், அது செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்னன்னொன்னே எனக்கு 1008 காய்கறிகள் போட்டு சமைக்கணும்னு சரின்னு சொல்லிடுறாங்க. அவர் போய் நீராடி விட்டு வர்றதுக்குள்ளே இந்த அம்மா அத்தனையும் தயார் பண்ணிடுறாரு. அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு இந்த அம்மாவை வாழ்த்திட்டு போயிடுறாங்க.
அப்போ அவர் கேட்குறாரு, அது எப்படி நீங்கள் அப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, பிரண்டைக்கு ஒரு பலன், எத்தனையோ காய்கறிகள் செஞ்சது பிரண்டைக்கு ஒரு பலன். அதே மாதிரி உங்களுக்கு காரவள்ளி, வஜ்ரவள்ளி, வஜ்ரவள்ளினா தான் பிரண்டை. பலாமுசு, இந்த பலாமுசு, பிரண்டை, பாகற்காய், இது 3மே சேர்ந்ததுனாலே உங்களுக்கு 1000 காய்க்கு சமம். அதை தாண்டி பித்ரு காய்கறிகள்னு சிலது இருக்குது. புடலங்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய் எல்லாமே நாட்டு காய்கறிகளில் ஒரு 8 காயை போட்டுட்டாங்க அந்த அம்மா. வாழைக்காய், அந்த மாதிரி வாழைக்காய், வாழை மரத்தினுடைய அத்தனை பகுதிகளுமே ரொம்ப சிறப்பான பூஜைக்குரிய பொருள். ஒன்று கூட அதில் வேஸ்ட் இல்லை. தண்டுலேருந்து, வேர்லேருந்து, பூவிலேருந்து, காயிலேருந்து, பழத்துலேருந்து, இலையிலேருந்து எல்லாமே உபயோகம். அதனால தான் அதுக்கு ரொம்ப சிறப்பித்து எல்லா பூஜைகளுக்குமே அது உகந்தது. அந்த மாதிரி நாம் இந்த எளிமையான ஒரு 1008 காயை நாமளுமே கூட செஞ்சு பலாமுசு, பிரண்டை தொகையல் பண்ணலாம். பாகக்காயிலையும் ஏதோ ஒரு வறுவல்லையோ சாம்பார்லேயோ நாம் போட்டு செஞ்சுக்கலாம். இன்றைக்கி கூடுமான அளவுக்கு வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் செய்கிறது சிறப்பு. இந்த புடலங்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய், அந்த மாதிரி கொத்தவரைக்காய், அந்த மாதிரி காய்கறிகளையும் நாம் அன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அன்றைக்கி கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. நாட்டு காய்கறிகளை செஞ்சுட்டு ஒரு வாழை இலையில் நாம் உணவு அருந்தலாம். கட்டாயம் இந்த ஆடி மாதம் நாம் செய்கிற எந்த பூஜையாக இருந்தாலும் அது நம்ம பெரியவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதனுடைய இன்டென்சிட்டி எப்படின்னா, நம்மளுடைய பக்தி தான் அளவுகோல். நம்ம அன்னைக்கு கட்டாயம் மாட்டுக்கு அகத்திக்கீரையோ இல்லை 2 வாழைப்பழமாவது கொடுக்கணும். எல்லாருமே அன்றைக்கி அது மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் பார்த்து அதை செய்துக்கிறது சிறப்பான விஷயமா இருக்கும். அன்றைய தினம் நாம் கோயிலில் போயிட்டு ஒரு நெய் தீபமோ ஒரு சாதாரண தீபமோ எது முடியுதோ அதை நாம் செஞ்சுக்கலாம். முடிந்தவங்க கோயிலில் போய் செய்யுங்க. முடியாதவங்க வீட்டிலே செஞ்சுட்டு காகத்துக்கு உணவு விட்டுட்டு அன்றைக்கி உங்கள் விரதம் ஒரு வேளையாக எப்படியோ உங்கள் விரதமெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி நீங்கள் அம்மன் கோயிலோ சிவன் கோயிலோ எந்த கோயிலோ அந்தந்த கோயிலில் போய் நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த பூஜைகள் உடைய பலன்கள் கட்டாயம் மாறும். பொதுவாக இதை நீர்நிலைகளில் செய்கிறது சிறப்பு. ரொம்ப சிறப்புன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்தஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது காசி, காஞ்சி, அவந்திகா, அயோத்தி, ராமேஸ்வரம், இந்த மாதிரியான ஸ்தலங்களை சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நிறைய அந்த மாதிரி பித்ருமுக்தி ஸ்தலங்கள்னு இருக்குது. ஸ்ரீவாஞ்சியம், திருவிடைமருதூர், அந்த மாதிரி சாயாவனம், இந்த மாதிரி நிறைய கோயில்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி முடியாதவங்க, போக முடிகிறவங்க போங்க. ஆற்றங்கரை, முக்கூடல் சந்திப்பு, 3 கடல் சங்கமிக்கிற இடம், அப்புறம் இந்த மகாமக குளம், அதுக்கு தனி சிறப்பு உண்டு. இந்த மாதிரி எல்லாம் போக முடியலங்க அப்படின்னு சொல்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற கோயில்கள் இருக்கும், அங்கே இருக்கிற குளக்கரையிலையும் நீங்கள் பண்ணலாம். இல்லை அதுவும் எங்களால் முடியலன்னா சமுத்திரத்துக்கு, பீச்சுக்கு, கடல்கிட்ட போய் செய்யுங்க. அதுவும் முடியலன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ஒரு வாத்தியாரை வரவழைச்சு அன்னைக்கு நீங்கள் தாராளமாக செஞ்சு உங்களுக்கு முடிந்த தான தர்மங்களை அந்த புரோகிதருக்கு செய்யுங்க. அதுவுமே எங்களால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நீங்களே எளிமையான தர்ப்பண பூஜை முறைகள்னு நிறைய யூடியூப்லலாம் வருது. ஸ்லோகம்லாம் சொல்ல தெரிலனாலே தமிழ் மந்திரங்களோடையே இருக்குது. 10 ரூபாய் 20 ரூபாயில் சின்ன சின்ன புத்தகங்களும் கிடைக்குது. முன்னாடியே இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. அந்த எள்நீரை கட்டாயம் உங்கள் பெரியோர்கள் வாங்கிட்டு உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்பது அவங்களுக்கு இருக்கிற இறைநியதி. நீங்கள் செய்கிறத கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா அவங்க விஷயம் அவங்க செஞ்சிடுவாங்க. ஏன்னா நிறைய ஜாதகங்கள், நிறைய குழந்தைங்களுக்கு இந்த கல்யாணம் அது இதுன்ற போது இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி சொல்கிறாங்க. இது ரொம்ப எளிமையான பூஜை. செய்துட்டு உங்களால் முடிந்த தான தர்மங்கள், உங்களுக்கு 1000 பேருக்கு முடியும்னா தாராளமாக அன்னதானம் போடுங்க. முடியாதவங்க சின்ன சின்னதாக ஒரு நாய்க்கு, பூனைக்கு, பசுவுக்கு இதெல்லாம் கொடுக்குவாங்க. அதில் கட்டாயம் அன்னைக்கு பசுவுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. எல்லாருமே அகத்திக்கீரை, வாழைப்பழம் கொடுத்தா பசுவுக்கு வயிற்றால் போயிடும். அதனால் பார்த்துட்டு அதுக்கு உண்டான உணவு அப்படின்னு கூட நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் அதுக்குண்டான பணத்தை கூட நீங்கள் கட்டிக்கலாம். இந்த அளவில் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு எல்லோரும் கட்டாயம் பெரியவங்களுக்கு உண்டான பூஜைகளை செய்து அனைவரும் வாழ்வில் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அண்ணாமலையார் அடிபாதம் பணிந்து இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.